எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நான் இதுக்கு முன்னாடி நிறைய வெரைட்டி ரைஸஸ் செஞ்சுருக்கேன். வேர்க்கடலை சாதம், எள்ளு சாதம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி செஞ்சுருக்கேன். அதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை நீங்கள் பார்த்து செய்யலாம். இன்றைக்கி இன்னொரு அருமையான ஒரு வெரைட்டி ரைஸ் தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது கொடமிளகா சாதம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சாதம் செய்ய ஒரு மசாலா தூள் அரைக்க போகிறேன். அதுக்கு சில பொருட்களை வறுக்கணும். பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு ரோஸ்ட் பண்ணுங்க. இதை 2 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 6 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு வறுங்க. மசாலாவோட நிறம் கொஞ்சம் மாறினதும் இதில் கொஞ்சம் புளி, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு ரோஸ்ட் பண்ணுங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். கடைசியா இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. தேங்காயில இருக்கிற ஈரம் பூரா வத்துற வரைக்கும் வறுத்தா போதும். இதை ஆற விட்டு மிக்சர் ஜார்ல போட்டு பவுடரா அரைச்சிருங்க. அடுத்து அகல கடாயில் 2-3 டீஸ்பூன் நெய் ஊற்றி, நெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் இதில் குடமிளகாய் போடுங்க. நான் 2 மீடியம் சைஸ் குடமிளகாய் சின்ன துண்டுகளை நறுக்கி போட்டிருக்கேன். இந்த ரெசிபிக்கு நான் பச்சை குடமிளகாய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சிவப்பு, மஞ்சள் வெரைட்டி குடமிளகாயும் பயன்படுத்தலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு குடமிளகாயை வதக்குங்க. குடமிளகாய் வதங்கினதும் இதில் அரைச்ச மசாலா தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நான் இப்போது கிட்டத்தட்ட 2-3 டீஸ்பூன் அளவு போடுறேன். சாதம் போட்டதுக்கப்புறம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். நான் 250 ml கப்பில் 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி முன்னாடியே வேக வச்சுருக்கேன். இதை கடாயில் போட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க. நான் இன்னும் கொஞ்சம் மசாலா தூள் போடுறேன். அப்போ தான் சாதம்ல நல்ல ஃப்ளேவர் இருக்கும். மசாலா தூளில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வறுத்தாச்சு. அதனால இதில் பச்சை வாசனை எதுவும் இருக்காது. சாதத்தை கிண்டும் போது அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கணும். கடைசியாக சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டு 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. வித்தியாசமான குடமிளகாய் சாதம் இப்போ ரெடி. இது கூட பொட்டேட்டோ சிப்ஸ், அப்பளம் வச்சு சூடாக பரிமாறுங்க. அருமையான குடமிளகா சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இப்போ நீங்கள் அந்த பச்சை குடமிளகா இல்லாமல் மற்ற கலர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணி இது செய்யலாம். நீங்கள் ரைஸ் குவான்டிட்டிக்கு எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மசாலா தூள் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. நீங்கள் அப்பளம், வத்தல் இந்த மாதிரி வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.